இப்ப வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு வானொலி நிலையம். சரி, வானொலி நிலையத்தை அமைக்கிறதுக்கு ஏன் இந்தியா பதறுது என்று 87ஆம் ஆண்டு. 87ஆம் ஆண்டு ஏன் இந்தியா ஓடி வந்தது அமைதிப்படை என்ற போர்வையில? இதெல்லாம் என்ன, இப்ப அமெரிக்காவும் இந்தியா நட்பா இருக்கணும், அதால் ஓடி வந்தது. நட்பா இருந்தவை அதால் ஓடி வந்தது. சரி, அமெரிக்காவும் இந்தியாவும் நட்புன்றெல்லாம் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கலாம், ராணுவத்தில் ஓகே. ஒரு சிம்பிளான கொஸ்டின். மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு எப்ப கொண்டு வந்தது? மஹிந்த ராஜபக்சாக்கள் இருக்கேக்க அப்ப கொண்டு வந்தது. அப்ப கொண்டிருக்க அமெரிக்கான உடன்பாடு, அதை இந்தியா அப்போது மஹிந்த ராஜபக்சாக்களுடைய நல்லா தான் இருந்தது. ஏன் இந்தியா நிறைவேற்றி இருக்க கூடாது? அமெரிக்கா உங்களோட ஃப்ரெண்ட் தானே, அமெரிக்கா உங்களோட நண்பன், நீங்களும் அமெரிக்காவும் நட்பு நாடு. அமெரிக்கா சில பேர் எழுதினா அமெரிக்கா இந்தியா கூடாக சிலதை செய்யுது, இந்தியா அமெரிக்காவும் சேர்ந்து செய்யுது, அதனால தான் செய்யுது. 130C விமானம் வந்து தலையிறங்கியது, அங்கர்கூல்ஸ் விமானம் என்றால் அமெரிக்கா இந்தியா இணங்கியங்கிறது. அது நல்லது. என்னென்றால் அப்படி சொல்றவங்க இருக்கிற வழியாத்தான். என்ன சொன்னால் எதிரி பிளவிடும் போது நீங்கள் ஒரு நாளும் திருத்த போகக்கூடாது. அவன் திருத்தி பலமா வந்து உங்களை அடிப்பான். இப்ப எதிரியை எப்பவும் நாங்கள் பலவீனமாகத்தான் வைத்திருக்கோம். எதிரியின் வியூகங்களாக இருக்கலாம். இந்த வியூகம் ஒன்று முக்கியம். ஒரு போரியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அல்லது அரசியலிலும் சரி, வியூகம் முதலாவது முக்கியம். ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். அந்த ஸ்ட்ராட்டஜியை எதிரியின் பிழைக்குது என்றும் போது அதை நாங்கள் திருத்த போகக்கூடாது, அப்படியே விட்டுருவோம். அப்படியானவங்க அங்க இருக்கிறது தான் எங்களுக்கு பலமாக இருக்கும். நான் பல தடவை கூறியிருக்கிறேன். இப்ப இலங்கை அரசு கூட, இலங்கை அரசின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிறேன், இலங்கையை கட்டி எழுப்புகிறேன் என்று கூட இங்கே தமிழர்கள் கிளம்பினவர். உலகத்திலேயே ஒரு எதிரியை பலமாக்கி போட்டு போராடுற ஒரே ஒரு இனம் நாங்கள் தான். ஏன்றால் உங்கள்கிட்ட அந்த அளவு பெரிய ஆயுதம் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் எதிரியை பலமாக்கி போட்டு போடலாம். உங்கள்கிட்ட அட்டமிக் வெப்பனை விட அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் குண்டு இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஓகே, எதிரியை பலமாக்கி போட்டு நாங்கள் போராடலாம். ஒன்றுமே இல்லை. அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கு. இப்ப சில சிம்பிள் கொஸ்டினை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டால் அதற்கான விட கிடைக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் பலமாக சிந்திக்க வேண்டும் என்று இல்லை. ஒரு சாதாரண கொஸ்டின். இப்ப அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடு, ஓகே, நட்பு நாடு. இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியுமா? வரி, ரஷ்யா அதிபர் புட்டின் வந்தது, இந்தியா அங்க நிற்கிறது, பங்களாதேஷின் நிலைமை உளவு போனது. ட்ரம்ப் ஏன் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கூப்பிட்டார் 2 தடவைகளும். இப்போதும் அவர் பாகிஸ்தானுடன் தான் நிற்கின்றார். இந்தியாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடா? இவ்வாறான ஊறிப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விட அறியாமல் ஈழத்தை மட்டும் கதைக்கிறதால நாங்கள் எதையும் நாங்கள் முடிக்க மாட்டோம்.